A very good morning to all. I hope இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஒரு செஷனாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் தான் நான் இன்னும் அப்லோட் பண்ண முடியல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அதே மாதிரி யூடியூப்பில் இது பண்ணுறதுக்கு பழைய செஷன்ஸ்லாம் ஒரு மோர் தென் 50 செஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். பட் அதை அதுலேயும் சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு அந்த இதை பற்றி சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஈஸ்மெண்ட் ஆக்ட், as I already said, easement is not an interest in a property, but it is only a right அப்படின்னு சொன்னேன். அந்த ரைட் இல்லைன்னா அது என்ன ஆகிடும், ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியா, ஒரு ட்ரெஸ்பாஸா, இல்லை வேற ஏதாவது அன்லாஃபுல்லாக மாறிடும். அப்போ ஒருத்தருடைய செயலை லாஃபுல்லா எந்த அளவுக்கு அந்த உரிமையை ஒருத்தர் அனுபவிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட். ஸோ இட் ஹாஸ் 6 chapter and 64 sections, as I already said. ஸோ அதில் சாப்டர் 1 பார்த்துருக்கோம், ஆஃப் ஈஸ்மெண்ட் ஜென்ரலி. ஈஸ்மெண்ட்னா என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட், அப்புறமா டியூரேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அண்ட் வித் ரிகார்ட் டு ரைட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம சாப்டர் 1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் சாப்டர் 2, த இம்போசிஷன், அக்வசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ். இந்த 3 விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ். இம்போசிஷன், இம்போஸ் அப்படிங்கிறது என்னது, ஈஸ்மெண்ட்டை இன்னொருத்தர் மீது திணிப்பது, ஆர் த லயபிலிட்டி, அதுதான் இம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். அக்வசிஷன், ஒன் ஹூ இஸ் அக்வயரிங் ஈஸ்மெண்ட், ஹவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட், ஹவு ஈஸ்மெண்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் சாப்டர் 2. சரிங்களா? அதுல டோட்டலி செக்ஷன்ஸ் 8 to section 19. சரியா? ஆல்மோஸ்ட் 11 sections are there, section 8 to section 19. ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது செக்ஷன் 8. செக்ஷன் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, who may impose easements. Who may impose easement. By this time we should know the definition of easement. செக்ஷன் 4ல ஈஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா? ஈஸ்மெண்ட்டுங்கிறது என்னங்கிறத இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் a right of one person to enjoy the other person's land for the beneficial enjoyment of his property, his land அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த ஈஸ்மெண்ட் ரன்ஸ் வித் த லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் என்னென்னலாம் பார்த்தோம், டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். சரியா? சரி, இப்போ நம்ம செக்ஷன் 8 பார்ப்போம். Who may impose easement? An easement may be imposed by anyone in the circumstances and to the extent in which, மறுபடியும் படிக்கிறேன், செக்ஷன் 8, who may impose easements. An easement may be imposed by anyone in the circumstances and to the extent in and to which he may transfer his interest in the heritage on which the liability is to be imposed. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்மெண்ட் இந்த செக்ஷன் 8 it is based on the general principle. No one can confer a better proposition what he himself has அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஈஸ்மெண்ட்டை இம்போஸ் பண்றதுக்கு anyone can impose in the circumstances and to the extent. எக்ஸ்டென்ட்னா என்னது, எந்த அளவுக்கு அந்த ஈஸ்மெண்ட்டை அனுபவிக்கலாம், எந்த அளவுக்கு அந்த வசதியை அனுபவிக்கலாம், எந்த சூழ்நிலையில அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத it can be decided to the interest which he has in that interest and on the liability is to be imposed. அதான் சொல்றேன். செக்ஷன் 8, who may impose easement அப்படின்னு சொல்றாங்க. An easement may be imposed by anyone in the circumstances and to the extent in and to which he may transfer his interest in the heritage on which the liability is to be imposed. அதாவது இப்போ இந்த செக்ஷன் 8 is speaking about servient owner or servient occupier. சரியா? ஏன்னா imposing or the liability of the easement is on whose property? Servient owners or servient occupiers property. இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈஸ்மெண்ட்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், 2 வகையான ப்ராப்பர்ட்டி இருக்கும், டாமினன்ட் ஹெரிட்டேஜ், சர்வியன்ட் ஹெரிட்டேஜ். யார் ஒருத்தர் தன்னுடைய சொத்தை அனுபவிக்கிறாரோ இஸ் இன் டாமினன்ட் பொசிஷன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னு பேரு, அவருடைய பேரு டாமினன்ட் ஓனர் ஆர் டாமினன்ட் ஆக்குபயர். நவ் திஸ் செக்ஷன் இஸ் ஸ்பீக்கிங் வித் ரிகார்ட் டு சர்வியன்ட் ஓனர் ஆர் ஆக்குபயர். அவரு எந்த அளவுக்கு அந்த லயபிலிட்டி இன்னொருத்தர் மேல இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு த எக்ஸ்டென்ட் வித் ரிகார்ட் டு
ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அதுதான் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெரிட்டேஜ்ங்கிறது என்னது? ப்ராப்பர்ட்டி. சரியா? ஆன் விச் த லயபிலிட்டி இஸ் டு பி இம்போஸ்ட். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில ஒரு லீசி இருக்காரு. சரியா? இப்போ அந்த லீசி இஸ் லயபிள் டு ஃபாலோ த ஈஸ்மெண்ட். அவர் என்ன பண்றாரு, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு சப்லீஸ் பண்றதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அந்த சப்லீஸ் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாருன்னா அந்த சப்லீஸ்க்கு விடுறாரு. ஸோ பை திஸ் டிரான்ஸ்பர் he is also transferring the liability of easement to the sublessee. So the sublessee cannot say, I would not allow the easement to perform because I am not the party with that dominant heritage or dominant owner, because this easement concept it runs with the land or the property concerned. So இது சொல்றது section 8. சரியா? Now we move on to section 9. So section 8 anyone may impose easement in the circumstances and to an extent in which he has some right. சரியா? Then section 9, next section in Indian Easement Act 1882. section 9 என்ன? Servient owners. section 9 உடைய head note என்ன சொல்லுதுன்னா servient owners அப்படின்னு சொல்லுது. Subject to the provisions of section 8. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த 19 செக்ஷன்ஸ் வரைக்கும் சாப்டர் 2 வந்து எல்லாமே வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் செக்ஷன் 8. அப்போ செக்ஷன் 8 புரிஞ்சாதான் அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா கிளாரிஃபை ஆகும். சரியா? section 9, servient owners. Subject to the provisions of section 8, a servient owner may impose on the servient heritage any easement that does not lessen the utility of the existing easement. First, இன்னும் முடியல. செக்ஷன் 9ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, தி சர்வியன்ட் ஓனர் இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே சப்சிக்வெண்டா ஒருத்தருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஒரு சப் லீசி. அதே எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அடுத்தடுத்து வர செக்ஷன்ஸ்க்கும். இப்போ அந்த லீசி என்ன பண்றாரு, சப்லீஸ் விடுறாரு அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ அப்போ அந்த சப்லீஸ் இப்போ விடும்போது he cannot make addition or he cannot take away the rights. அந்த மாதிரி சொல்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் படிக்கிறேன், கவனிக்க. Section 9, servient owners. Subject to the provisions of section 8, a servient owner may impose on the servient heritage any easement that does not lessen the utility of the existing easement. ஸோ அப்போ அந்த சப்லீஸிக்கும் இந்த லீசி என்னென்ன ஈஸ்மெண்ட்ரி ரைட் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே எக்ஸ்டென்ட்டுக்கு தான் அவர் கொடுக்க முடியுமே தவிர he cannot lessen the utility of easement. அந்த மாதிரி பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது? அந்த சர்வியன்ட் ஓனருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தென் பட் he cannot without the consent of the dominant owner impose an easement on the servient heritage which would lessen such utility. But he cannot without the consent of the dominant owner impose an easement on the servient heritage which would lessen such utility. ஸோ அப்போ இதுல மெயினா ஈஸ்மெண்ட்டுங்கிறதே யாருடைய ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றது? டாமினன்ட் ஹெரிட்டேஜ், டாமினன்ட் ஓனருடைய ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த டாமினன்ட் ஓனருக்கு என்ன ரைட்டு ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த ஓனருக்கோ இல்ல ஆக்குப்பயருக்கோ, சர்வியன்ட் ஓனர் ஒரு ஆக்குப்பயருக்கு கிட்ட எந்த அளவுக்கு அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் அவரால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அதே ரைட்டை அந்த சர்வியன்ட் ஓனர் ஆக்குப்பயர் சப்சிக்வெண்டா இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அது எந்த வகையிலையும் குறையாம என்ஜாய் பண்றதுக்கு டாமினன்ட் ஓனருக்கு என்ன இருக்கு? ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. சரியா? செக்ஷன் 9 என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஈஸ்மெண்ட்ங்கிற கான்செப்டை இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஈஸ்மெண்ட்ங்கிறது ரைட் என்ஜாய்டு வித் அ பர்டிகுலர் லேண்ட். அப்ப அந்த பர்டிகுலர் லேண்ட் ஆர் ஆக்குபயர் மாறும்போது, அந்த டிரான்சாக்ஷன் மாறும்போது அந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜோட டாமினன்ட் ஓனருடைய ரைட் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். அந்த யூட்டிலிட்டி ஆஃப் த ஈஸ்மெண்ட் should not be lessened in any way அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. சரிங்களா? தென் we'll move on to செக்ஷன் 10. எல்லாமே ஈஸியஸ்ட் கான்செப்ட் தான் ஈஸ்மெண்ட். அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெஃபினேஷன் சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்டை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். சப்ஸ்டான்ஷியல் ஈஸ்மெண்ட்னா என்ன, எந்த வகையில யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தென் at the end of the day, at the end of this act, I would say the procedural or the practical aspect of easement. சரிங்களா? Now section 10, leaser and mortgager. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பாருங்களேன்,
நம்ம அந்த சாப்டருடைய ஹெட்டிங்கோடைய தொடர்ச்சி. அந்த ஹெட்டிங் என்ன? த இம்போசிஷன், அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வித் ரிகார்ட் டு சச் ஆஸ்பெக்ட்ஸ், வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் சர்வியன்ட் ஓனர், அதுதான் போன செக்ஷன்ல பார்த்தோம். இப்போ இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்? செக்ஷன் 10ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீசர் அண்ட் மார்ட்கேஜர்ஸ் பவர் வித் ரிகார்ட் டு இம்போசிஷன். சரியா? இப்போ இம்போசிஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். இன்னும் அக்விசிஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல இருக்கும். சரி, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8. சர்வியன்ட் இதுல என்ன பார்த்தோம்? அதே சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8 தான் ஆரம்பிச்சது. இப்போ செக்ஷன் 10 லீசர் அண்ட் மார்ட்கேஜர், அதுவும் எப்படி ஆரம்பிக்குது? சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8, the leaser may impose on the property leased any easement that does not derogate from the rights of the leasee as such, and the mortgager may impose on the property mortgage any easement that does not render the security insufficient. ஸோ இந்த செக்ஷன் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8. சரியா? ஸோ செக்ஷன் 8 நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். A leaser may impose on the property leased any easement that does not derogate from the rights of leasee as such. ஸோ அப்போ அந்த லீசர், தட் இஸ் த சர்வியன்ட் ஓனர் ஆர் ஆக்குபயர், அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு விடுறாரு இல்லையா? அந்த லீஸிக்கு விடும்போது அந்த லீஸ் ஹோல்ட் ரைட்டை பாதிக்காத மாதிரி இந்த ஈஸ்மெண்ட் இருக்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அண்ட் மார்ட்கேஜர் மே ஆல்சோ இம்போஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜ் எனி ஈஸ்மெண்ட் தட் டஸ் நாட் ரெண்டர் த செக்யூரிட்டி இன்சஃபிஷியன்ட். ஸோ அப்போ மார்ட்கேஜுங்கிறது நமக்கு என்னங்கிறது தெரியும். மார்ட்கேஜுங்கிறது என்ன? இட் இஸ் payment of some money, received money by keeping some property as a security, removable property as a security. அதுதான் மார்ட்கேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மார்ட்கேஜர் என்ன பண்ணலாம்? இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி டெட்டரேட் ஆகுற மாதிரி, குறையிற மாதிரி எந்த ஒரு ஈஸ்மெண்ட்டையும் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு கண்டினியூஷன் சொல்றேன், இப்போ புரியும் உங்களுக்கு. பட் அ லீசர் ஆர் மார்ட்கேஜர் cannot without the consent of the leasee or mortgagee impose any other easement on such property unless it be to take effect on the termination of the lease or the redemption of the mortgage. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லீஸ் கமன்ஸ் ஆகும்போது, இல்ல ஒரு மார்ட்கேஜ் கமன்ஸ் ஆகும்போது, லீஸ் கமன்ஸ் ஆகும்போது, மார்ட்கேஜ் கமன்ஸ் ஆகும்போது என்ன ஈஸ்மெண்ட் இருக்கோ அந்த ஈஸ்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் the leasee or mortgagee is acquiring interest in that particular land or property concerned. சரியா? இப்போ pending such lease, pending such mortgage, the leaser or mortgager should not impose additional easement or should not impose extra burden on the leasee or mortgagee அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, they can make additional or extra easement. எக்ஸ்ட்ரா, இப்போ நான் இந்த அளவுக்கு பாதையை உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், ஒரு 4 அடி, நீங்க அதை 8 அடிக்கு அகலப்படுத்தலாம். எப்போ பண்ணலாம்னா, not after the commencement of lease or not after the commencement of mortgage, but only after such contract ceases to perform. அந்த பீரியட் முடிஞ்சிருது இல்லையா? அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடும்போது நீங்க அதுல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் நாட் ஆஃப்டர் த பர்டிகுலர் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். எப்படி சார் மார்ட்கேஜ்ல ஒரு செக்யூரிட்டி இன்சஃபிஷியன்ட் ஆயிடும் அப்படின்னா, தே சே இஃப் இட் இஸ் லேண்ட், அதாவது ஒரு வேக்கன்ட் பிளாட்டா இருக்கு அப்படின்னா, when the security render is reduced by 1/3 of its value, இந்த ஈஸ்மெண்ட்னால அவருடைய செக்யூரிட்டி என்ன ஆயிடுது? 1/3 ஆஃப் த வேல்யூ ரெண்டர் ஆச்சு அப்படின்னா, 1/3 ஆஃப் த வேல்யூ ரெண்டர் ஆச்சு அப்படின்னா அது இன்சஃபிஷியன்ட் ஆயிடும். அதே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய, ஐ மீன் பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு மார்ட்கேஜா இருந்தா, வேக்கன்ட் லேண்ட் இல்லாம பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஈஸ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்றதுனால ஆஃப் த வேல்யூ மார்ட்கேஜ், அந்த செக்யூரிட்டி வாங்கிருக்கக்கூடிய அமௌண்ட் குறையும் அப்படின்னா, இட் மீன்ஸ் த செக்யூரிட்டி ரெண்டர்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பேர்டனை நீங்க லீசி மேலையும் மார்ட்கேஜ் மேலையும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 11, leasing. What is the leasee's role with regard to imposition of easement? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இது வரைக்கும் பார்த்த 3 செக்ஷன். செக்ஷன் 8 is general provision, section 9, section 10 and now section 11. Everything is only with regard to
இம்போசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட், எந்த அளவிற்கு ஈஸ்மெண்ட்டை இன்னொருவர் மீது இம்போஸ் பண்ண முடியும், திணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இன் டு வாட் எக்ஸ்டென்ட் த லயபிலிட்டி ஆஃப் ஈஸ்மெண்ட் கேன் பி இம்போஸ்ட் வித் ரிகார்ட் டு லீஸ், வித் ரிகார்ட் டு மார்ட்கேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நவ் செக்ஷன் 11 லீசி. ஸோ லீசினா யாருன்னு இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? லீசிங்கிறது வாடகைதாரர். சரியா? நோ லீசி ஆர் அதர் பர்சன் ஹேவிங் டெரிவேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மே impose on the property held by him as such an easement to take effect after the expiration of his own interest or in derogation of the right of the leaser or the superior proprietor. So leasee is having only limited rights. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி நான் இருக்கலாம் அப்படின்னா எந்த இடத்த நீ எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவிற்கு உன்னோட என்ஜாய்மெண்ட் ரைட் இருக்குங்கிறத இட் இஸ் டிட்டர்மைன்டு பை த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லீஸ். அப்போ இந்த லீஸ் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீசாருடைய ரைட் டெட்டரேட் ஆகிற மாதிரி அந்த இடத்த இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறதோ ஈஸ்மெண்ட்டுங்கிற போர்வையில அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதான் செக்ஷன் 11. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. நோ லீசி ஆர் அதர் பர்சன் ஹேவிங் derivative interest may impose on the property held by him as such an easement to take effect after the expiration of his own interest, after the expiration of his own interest or in derogation of the right of the leaser or the superior proprietor. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. என்ன, அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு first if he has the right to sublease or etc, he can do so only when that particular relationship exists. After the termination of lease, he cannot impose any such easementary right. அது first aspect சொல்றாங்க. Second என்ன சொல்றாங்கன்னா, such imposement should not be in derogation of the right of the leaser or the superior proprietor. அப்போ யார் ஒருத்தர் அந்த வீடை அவர் கொடுத்துருக்காங்களோ அவருடைய உரிமை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த லீசி என்ன பண்ண முடியாது, ஈஸ்மெண்ட்டை இம்போஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் செக்ஷன் 11 ஸ்பீக்ஸ் அபவுட். சரியா? ஸோ இப்போ இம்போசிஷன் இந்த 3 செக்ஷன் தான். எந்த அளவுக்கு ஈஸ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணலாம், அப்படி எந்த அளவுக்கு இம்போஸ் பண்ணா இட் ஹேஸ் பைண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 9, 10 and 11ல பார்த்தோம். 9 is with regard to Serbian heritage and 10 is with regard to leaser and mortgager, 11 is with regard to leasing. சரியா? இப்போ அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். ஸோ செக்ஷன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சாப்டர் 2 உடைய 2வது தலைப்பு. 3 தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இம்போசிஷன், அக்வசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். அதுல ஃப்ரம் செக்ஷன் 12 அக்வசிஷன் இஸ் கோயிங் டு கமன்ஸ். ஓகே, செக்ஷன் 12 who may acquire easements. செக்ஷன் 8ல என்ன பார்த்தோம், who may impose easement அப்படின்னு பார்த்தோம். இப்போ செக்ஷன் 12ல who may acquire easement அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? An easement may be acquired by the owner of the immovable property for the beneficial enjoyment of which the right is created or on his behalf by any person in possession of the same. So first paragraph of section 12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dominant owner has the right to acquire easement அப்படின்னு சொல்லிட்டு. டாமினன்ட் ஓனர்னா யாரு, டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னா என்னங்கிற செக்ஷன் 4ல பார்த்தோம். For whose beneficial enjoyment of that particular land or particular property and right is required, such person can acquire easement அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரியா? தென் செகண்ட் பேராகிராஃப், one of two or more co-owners of immovable property may as such with or without the consent of the other or others acquire an easement for the beneficial enjoyment of such property. ஸோ செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு கன்சிடரேஷன் பே பண்ணி கூட ஈஸ்மெண்ட்டை வாங்கியிருக்கலாம். சரி, செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னா, வித் ரிகார்ட் டு அக்வசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட், டாமினன்ட் ஹெரிட்டேஜ், if the dominant heritage has multiple owners, more than one owner. சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பர்சன்ஸ்க்கு அந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜ்ல ரைட்ஸ் இருக்கு. அதுல 2% கன்சென்ட் தர மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்களோட கன்சென்ட் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா அதுல ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம், மற்றவர்களோட கன்சென்ட் இல்லாம ஈவன் ஈ கேன் அக்வயர் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் செகண்ட் பேராகிராஃப். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம், dominant owner or any person who is having possession of the dominant heritage can acquire easement அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in case there are multiple owners, அதாவது more than one co-owners, then any one of them can acquire the
easement அப்படிங்கறத செகண்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம். Then last paragraph of section 11. No leasee of immovable property, no leasee of immovable property for the beneficial enjoyment of other immovable property of his own an easement in or over the property comprised in his lease. No leasee of immovable property can acquire for the beneficial enjoyment of other immovable property of his own an easement in or over the property comprised in the lease. அப்போ லீஸ் என்ன பண்ண முடியாது, அந்த லீஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்மெண்ட்டை அக்வயர் பண்ண முடியாது. ஃபார் வாட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் என்ஜாய்மெண்ட் ஆஃப் இஸ் அதர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ அவர் லீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டில இருக்காரு சரியா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அட்ஜசென்ட்டா அவருடைய ஒரு சொந்தமான ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு இப்ப அவர் இருக்கக்கூடிய அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டில எந்த ஒரு ஈஸ்மெண்ட்டையும் அக்வயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் லாஸ்ட் பேராகிராஃப் சரியா. ஸோ லீசி cannot acquire easement to enjoy his other immovable property by claiming easementary right in the leasehold property. அவர் தான் வாடகைக்கு இருக்கும் ஒரு இடத்துல நான் பாதையை உபயோகப்படுத்திப்பேன், இல்ல தண்ணியை பயன்படுத்திப்பேன், இந்த தண்ணியை பயன்படுத்தி இல்ல இந்த பாதையை பயன்படுத்தி என்னுடைய அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஓன் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டியை நான் பெனிஃபிஷியலா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து with regard to section 12. Who may acquire easement? முதல் ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கணும். Dominant heritage or dominant occupier who is in possession of that particular dominant property or heritage அவங்க மட்டும்தான் ஈஸ்மெண்ட்டை அக்வயர் பண்ண முடியும் சரியா. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in case of more than one co-owners, even one of the co-owner can acquire easement. It is binding upon all the co-owners because easement itself is concerned only with regard to the enjoyment of the land or property. It does not concerned with regard to individual rights or liabilities. That is second சரியா. ஸோ இதுதான் செக்ஷன் 12. ஸோ இப்போ இதோட கண்டினியூஷன் தான் அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸாக இருக்கும். எப்படி நம்ம செக்ஷன் 8க்கு அடுத்து வரக்கூடிய 3 செக்ஷன் கண்டினியூஸாக இருந்துச்சோ இப்போ அதே மாதிரி இட் வுட் பி த கண்டினியூஸ் திங் சரியா. ஸோ இந்த ஒரு செக்ஷனோட நான் இன்னைக்கு இதை முடிச்சிடுறேன். செக்ஷன் 13 மட்டும் எடுத்துடுறேன். செக்ஷன் 13 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான செக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்மெண்ட்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் குவாசி ஈஸ்மெண்ட். செக்ஷன் 13 உடைய பேர் என்ன, ஈஸ்மெண்ட்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் குவாசி ஈஸ்மெண்ட். குவாசினா என்ன அப்படின்னா ஆஸ் இஃப்னு அர்த்தம் தமிழ் இங்கிலீஷ்ல சரியா. குவாசிக்கு என்ன அர்த்தம், ஆஸ் இஃப் அர்த்தம். குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னா as if it is a judicial body. Quasi contract na as if it is a contract அப்படின்னு அர்த்தம் சரியா. So section 13 we are going to discuss about easement of necessity and quasi easement, where one person transfers or bequeaths immovable property to another. So அப்ப section 13 வந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், transfer of easement பத்தி பார்க்க போறோம் சரியா. where one person transfers or bequeaths immovable property to another அப்படின்னு போட்டு கிளாஸ் A, B, C, D, E and F மொத்தம் 6 கிளாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் A, if an easement in other immovable property of the transferor or testator is necessary for enjoying the subject of the transfer or bequest, the transferee or legatee shall be entitled to such an easement. இப்போ கிளாஸ் ஏவும் கிளாஸ் சியும் ஒரே மாதிரி வரும், கிளாஸ் பியும் கிளாஸ் டியும் ஒரே மாதிரி வரும். கிளாஸ் ஏ வந்து டிரான்ஸ்பரரை பத்தி பேசுது இல்ல டெஸ்டேட்டரை பத்தி பேசுது அப்படின்னா கிளாஸ் சி வந்து டிரான்ஸ்பரி சரி நம்ம கிளாஸ் பை கிளாஸாவே போவோம், உங்களை போட்டு குழப்ப விரும்பல. ஏன்னா கிளாஸ் ஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டேட்டர் ஆர் டிரான்ஸ்பரர் சரியா, ஒருத்தர் பணத்திற்காக தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறவரா இருக்கலாம் இல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறவரா இருக்கலாம். அவரே ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணியிருக்காரு இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்காரு. அந்த இன்னொருத்தருக்கு இப்ப அந்த மாதிரி உயில் எழுதி வச்சவருடைய இடத்துல ஒரு ஈஸ்மெண்ட் இருந்தா தான் அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியும். இல்ல டிரான்ஸ்பரருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருந்தா தான் அவர் எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரோ டிரான்ஸ்பரி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா தென் அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் ஏ. மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. வேர் ஒன் பர்சன் டிரான்ஸ்பர்ஸ் ஆர் bequeaths immovable property to another. bequeath அப்படின்னா என்ன அர்த்தம்னா
உயில் எழுதி வைக்கிறது, அதுக்கு பேர் தான் பெக்வத்திங் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றது. அந்த உயில் எழுதி வைக்கிறவருக்கு பேரு டெஸ்டேட்டார்னு பேரு. யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அவங்க டெஸ்டேட்டின்னு பேரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு வில் இல்லைன்னா டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேரு. சரியா? வேர் ஒன் பர்சன் டிரான்ஸ்பர்ஸ் ஆர் bequeaths immovable property to another if an easement in other immovable property, that is other than the one which he transfers or bequeaths. சரிங்களா? If an easement in other immovable property of the transferor or testator is necessary for enjoying the subject of the transfer or bequest, the transferee or legatee shall be entitled to such easement. ஸோ அவர் யாருக்கு அந்த உயில் எழுதி வைக்கிறாரோ அவருக்கு பேர் லீகேட்டினும் பேரு. சரியா? அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு, தான் வாங்கின இடத்துல அந்த ஈஸ்மெண்ட்டை பத்தி குறிப்பிடலைனாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு இவருடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட ரீட்டைன் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய அந்த ஈஸ்மெண்ட் ரைட் தேவைப்படுது அப்படின்னா தென் தே ஆர் என்டைட்டில்டு ஃபார் சச் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் 13 clause A. சரியா? தென் 13 clause B. மேல இருக்கக்கூடிய அந்த 2 லைனை சேர்த்து தான் படிக்கணும். அந்த 2 லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுதான். வேர் ஒன் பர்சன் transfers or bequeaths immovable property to another if such an easement is apparent and continuous and necessary for enjoying the said subject as it was enjoyed when the transfer or bequest took effect, the transferee or legatee shall, unless a different intention is expressed or necessarily implied, be entitled to such easement. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ இல்ல உயில் எழுதும் போதோ அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு ஈஸ்மெண்ட் இருக்கு. அந்த ஈஸ்மெண்ட் எந்த மாதிரியான ஈஸ்மெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ கண்டினியூஸ் ஆர் அப்பேரண்ட் ஈஸ்மெண்டா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களோ அந்த டிரான்ஸ்ஃபரி ஆர் த லீகேட்டி ஆஃப் த வில் ஆல்சோ இஸ் என்டைட்டில்டு ஃபார் கண்டினியூஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட். ஸோ அப்போ இது வந்து என்னன்னா this particular clause is applicable to only two kinds of easement. One is apparent easement and another one is continuous easement. அப்போ நமக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட்னு சொல்லிட்டு செக்ஷன் 5ல இருக்கு. ஸோ அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்னா என்ன? மொத்தம் 4 கைண்ட்ஸ் இருக்கு. அப்பேரண்ட், கண்டினியூஸ், நான் அப்பேரண்ட், டிஸ்கண்டினியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய தலையீடு இல்லாமலே ஒரு ஈஸ்மெண்ட் தொடர முடியும் அப்படின்னு சொன்னா without act of a man if an easement is possible to continue then such easement is called continuous easement அப்படின்னு பேரு. ஸோ அந்த மாதிரி ஈஸ்மெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ அமைதியா இருக்கணும், நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு விஷயத்த ஒரு நபர் செய்யாமல் இருந்தாலே அந்த ஈஸ்மெண்ட் கண்டினியூ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டிற்கு வெளிச்சம் வரணும், அந்த வெளிச்சம் வருவதற்கு பக்கத்துல இருக்கிறவங்க எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை இன்டரப்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு எரெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாம இருந்தா போதும். அப்போ ஒருத்தர் பண்ணாமல் இருந்தால் ஒரு ஈஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும்னு சொன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போ ஒருத்தர் பண்ணி அது மூலியமா ஒரு ஈஸ்மெண்ட் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்னு பேர். டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பாதை ஆக்சஸ் பண்றோம் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பாதையை ஆக்சஸ் பண்றோம். அப்போ அந்த நபர் அந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்படி அவர் பண்ணாம போயிட்டாருன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப இந்த ஈஸ்மெண்ட்டுக்கு பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். தட் இஸ் ஆக்ட் ஆஃப் அ மேன் இஸ் ரெக்வயர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு பேரு டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம அந்த பேரை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்னா விட்டு ஈஸ்மெண்ட் இருக்கும், கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்னா தொடர்ச்சியா ஈஸ்மெண்ட் இருக்கும். நோ, தி டிஃபரன்ஸ் இஸ் performance of a man is required or not. அதுதான் டிஃபைன் பண்ணுது. வாட் இஸ் கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அண்ட் வாட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட், நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் என்னங்கிறதும் ஏற்கனவே இருக்கு. அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்னா வெளிப்படையாக தெரியும் சில ஈஸ்மெண்ட் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட அதை ஒரு என்ன சொல்லக்கூடியது, ஒரு எக்ஸ்பர்ட்டால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். அது வெளிப்படையா தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது என்ன சொல்லி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்டினரி மேனுடைய நாலேஜ் பத்தாது அப்படின்னு இருந்தா அதுக்கு பேரு a man who is comfortable or who is convenient with the sign or symbol used for particular easement. அதுக்கு பேர் என்னது, கண்டினியூஸ் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அர்த்தம். ஒன்னு இருக்கணும், அந்த இருப்பது
தெரியும். ஆனால் அது ஈஸ்மெண்ட்டா இல்ல அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரியறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆள். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிராமப்புறங்கள்ல ஒரு தண்ணி வர்றதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு குழாய்களை இது பண்ணிருக்காங்க. அந்த குழாய்கள் பல இடங்கள் வழியா போய் சேருது. அப்போ அதுக்காக ஏதோ ஒரு சிம்பிளோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள் இஸ் தேர், இட் இஸ் அப்பேரண்ட், பட் ஐ டு நாட் நோ டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் இன் விச் வே தட் ஈஸ்மெண்ட் ஆர் தட் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அண்ட் ரீச்சிங் த டெஸ்டினி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதற்கு பெயர் தான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேர். நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்ங்கிறது ரெஸ்ட்ரிக்டிவ் கோவனன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது, அங்க வெளிப்படையாவும் இருக்காது. பட் என்ன அது, லைக் டால்க் வாசஸ் மார்க்ஸேல வர கேஸ் மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டில நீ இதை கெட்டக்கூடாது பிகாஸ் என்னோட அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் பாதிக்கப்படும். அப்போ அந்த நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் இஸ் நாட் நோன் டு திஸ் என்டையர் வேர்ல்ட் ஆர் நோன் டு த பீப்புள். அப்போ அது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு பேரு நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? ஸோ இப்போ திஸ் கிளாஸ் பி இஸ் வித் ரிகார்ட் டு ஈஸ்மெண்ட் விச் இஸ் அப்பேரண்ட் அண்ட் கண்டினியூஸ். அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்மெண்ட்டை அந்த டிரான்ஸ்பராரோ இல்லை அந்த பர்சன் who is bequeathing the will அந்த டெஸ்டேட்டரோ பண்ணாங்க அப்படின்னா, the person receiving such property will also have is also entitled to enjoy the easement அப்படின்னு சொல்றதுதான் என்னது, கிளாஸ் பி. சரிங்களா? அதுக்கு அடுத்து கிளாஸ் சி. மறுபடியும் அந்த ரெண்டு வேர்டை சேர்த்து படிக்கணும். வேர் ஒன் பர்சன் transfers or bequeaths immovable property to another if an easement in the subject of the transfer of bequest is necessary for enjoying other immovable property of the transferor or testator, the transferor or the legal representatives of the testator shall be entitled to such easement. இப்போ புரியுதா உங்களுக்கு கிளாஸ் சிக்கும் கிளாஸ் ஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஏல ஒரு நபர் ஒரு சொத்தை வைத்துக் கொள்கிறார், இன்னொரு சொத்தை இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்கிறார். அந்த இன்னொரு நபருக்கு இவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியில ஒரு ஈஸ்மெண்ட்டா என்ஜாய் பண்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா, அப்படியே வைசி வர்சா, தட் இஸ் எ பர்சன் இஸ் டிரான்ஸ்பரிங் ஒன் ப்ராப்பர்ட்டி டு அனதர் பர்சன். அந்த ப்ராப்பர்ட்டியில இவர் தன்னுடைய சொத்தை அனுபவிப்பதற்கான அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கு அப்படின்னா, த டிரான்ஸ்பரி ஆர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தட் பெக்வெத்தார் is bound to provide that easementary right to this transferor. புரியுதா உங்களுக்கு? கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் சிக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க டிரான்ஸ்பரி அண்ட் த லீகேட்டிஸ் ஆஃப் த பெக்வெத்தார். இங்க யாருடைய ரைட் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பரார் அண்ட் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பெக்வெத்தார். ஏன்னா உயில் எப்போ நடைமுறைக்கு வரும், ஒருவர் இறந்த பிறகுதான் நடைமுறைக்கு வரும். அதனால அந்த ரைட்டு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாரிசுக்கு இருக்கு. இப்போ இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கவனிங்க. வேர் ஒன் பர்சன் டிரான்ஸ்பர்ஸ் ஆர் bequeaths immovable property to another if an easement in the subject of the transfer or bequest is necessary for enjoying other immovable property of the transferor or testator, the transferor or the legal representative of the testator shall be entitled to such easement. Class A உடைய vice versa. ஸோ அப்போ கிளாஸ் டி அது இதோட வைஸ் வெர்சாவா இருக்கும், கிளாஸ் பி உடைய வைஸ் வெர்சா. ஸோ கிளாஸ் பியில் என்ன பார்த்தோம், இஃப் அன் ஈஸ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ஆர் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட், தென் த அந்த டிரான்ஸ்பரார் இல்ல அந்த பெக்வத்தார் கிட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுல அந்த டிரான்ஸ்பரார் ஆர் பெக்வத்தருடைய மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில கிளாஸ் டி என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வைஸ் வெர்சா. இந்த டிரான்ஸ்பராருக்கும் இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பெக்வத்தாருக்கும் என்ன உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர்ட் ஆர் த ப்ராப்பர்ட்டி பெக்வத். படிக்கிறேன், படிக்க மட்டும் செய்யறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. கவனிங்க. கிளாஸ் டி வேர் ஒன் பர்சன், மேல இருக்கிற 2 lines, வேர் ஒன் பர்சன் டிரான்ஸ்பர்ஸ் ஆர் பெக்வத்ஸ் immovable property to another. Class D, if such an easement is apparent and continuous and necessary for enjoying the said property as it was enjoyed when the transfer or bequest took effect, the transferor or the legal representatives of the testator shall, unless a different intention is expressed or necessarily implied, be entitled to such easement. So like two sides, first clauses protects the rights of transferee and
legatees of bequeather. Then class C and class D protects the right of transferor and legal representatives of the bequeather. சரியா? சரி, நான் இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா? இந்த செக்ஷன்ல இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அடுத்த இதில் பார்ப்போம். ஏன்னா 2 நிமிஷம் தான் டைம் காமிக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு எஃபெக்டிவா சொல்ல முடியுமான்னு தெரியல. சரியா? ஸோ இது ஈஸியான ஒரு விஷயம் தான். முடிஞ்சா நீங்க பேராக்ட் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற இந்த புக்கு கம் பேராக்ட் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் பை ஜேடி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரியறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? உங்களில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா, இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை சில விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் ஆனா அது எதுக்காக இல்லை அது ஏன் அதை பத்தி ஏதாவது தெரியல அப்படின்னாலோ கேட்கலாம். நம்ம சப்ஜெக்ட்னு இல்லை, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். இல்லை வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்லை இது பண்ணுங்க. எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? தயங்காம கேளுங்க, கொஞ்சம் ரீசனபிளா கேளுங்க. ஆனால் எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், குவரிஸ்? ஒரு நிமிஷம். சில பேருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க என்ட்ரு ஆகிறதுக்கு. நானும் அட்மிட் கொடுக்குறேன், பட் ஆனா மறுபடியும் அது காமிச்சிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. அது உங்க எண்டில் இருந்தா நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. Okay, I will end this session. Thanks everyone for your patience. Have a happy day.